வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா 100 லீக்ல 23வது மேட்சான லண்டன் வெர்சஸ் மான்செஸ்டருக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். சோ அதே போல நீங்க நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுக்கும். சோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா நம்மளுடைய பாட்ல வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிக்கலாம். சோ நம்ம சேனல் நேம் தான் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி, ஒரு அண்டர்ஸ்கோர் போட்டு பாட், அவ்வளவுதான். சோ இதுதான் நம்மளுடைய அபிஷியல் பாட். இதுல வந்து இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டீம்ஸோட வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் ஆர் லாஸ்ட் ஸ்கிரீன்ஷாட். நீங்க வந்து இப்போ ஒரு மேட்ச் நம்ம டெய்லி வந்து 3 மேட்ச் கவர் பண்றோம் அப்படின்னா அந்த 3 மேட்சுமே பிளே பண்ணி நமக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்கிரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்க. நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி நீங்க கரெக்டா பிளே பண்றீங்களா அப்படிங்கறது நான் ஒருக்கா வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிடுறேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிப்ளை வராது. வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ எந்த டவுட்டா இருந்தாலும் ஒரே வாய்ஸ் மெசேஜ்ல அது 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ ஃபுல்லா ஆன் பண்ணி டவுட் ஃபுல்லா கேளுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் கொடுக்குறேன். ஆனா டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்மளால ரிப்ளை பண்ண முடியாது. ஏன்னா அது ஒவ்வொருத்தர் மெசேஜ் கீழே போயிட்டுனா யார் என்ன அனுப்பியிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ என்ன தேவையோ அதை வாய்ஸ் மெசேஜா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ரிப்ளை நான் கொடுக்குறேன். அதே போல நீங்க மறக்காம இன்னையில இருந்து பாத்தீங்கன்னா வின்னிங் ஸ்கிரீன்ஷாட்டை வந்து கண்டிப்பா அனுப்பணும். நான் கேட்கணும்லாம் கிடையாது. டைரக்டா நீங்க வந்து நம்ம பாட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கான ரிப்ளை வந்து கொடுக்குறேன். எப்படி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க கரெக்டா ப்ளே பண்ணீங்கன்னா ஓகே, தப்பா ப்ளே பண்ணீங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட வின்னிங் ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம சேனல்ல வந்து உங்களுடைய பெர்மிஷன்ல போடணும்னா கூட நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ அதனால மறக்காம லெட்ஸ் பிளே ஃபேண்டசி பாட்டை வந்து மெசேஜ் பண்ணுங்க, ஆக்டிவா இருந்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வரைக்கும் நீங்க ஸ்போர்டஸ் ஆப்ல ஜாயின் பண்ணனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாப் அப்படிங்கிற ஆப்ஷன் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. 1 பிளேயர் ஃபேண்டசி தான். செலக்ட் 1 பிளேயர் 5 பேர் கொடுத்துருப்பாங்க. அதுல ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ஈஸியா வின் பண்ணக்கூடிய மெத்தட். இதுக்கான டீம்ஸ் நம்ம சேனல்ல கொடுக்குறோம். அதே மாதிரி ஸ்போர்டஸ் ஆப்ல ஜிஎஸ்டியோ டிடிஎஸோ எதுவுமே உங்களுக்கு வந்து கிடையாது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாடு யூஸருக்கு. ஸோ இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் பொதுவான ரிப்போர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா இந்த லண்டன் பிட்ச்ல வந்து எப்படி மேட்ச் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மேட்ச் நடத்திட்டாங்க ஆல்ரெடி. 3மே பாத்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே தெரியும் லோ ஸ்கோர். ஒரு 150 பிளஸ் ஒரு மேட்ச் கூட போகல. இந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் 147. இது பாருங்க 117, 94, 96, 127, 131. ஸோ ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா லோ ஸ்கோர் பிட்ச் தான். 3 மேட்ச் நடந்திருக்கு. 3மே அப்படிதான் நடந்திருக்கு. அதே மாதிரி பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல ஓவராலா ஃபாஸ்ட் 11 விக்கெட்டும் ஸ்பின்னர் 2 விக்கெட்டும் சேர்த்தா கூட 13 விக்கெட். இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் 12 ஸ்பின்னர் 4 அப்படி பார்த்தா கூட 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட் 7 ஸ்பின்னர்ஸ் 7 14 விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்போ நமக்கு சராசரியா வந்து பாத்தீங்கன்னா குறையாம ஒரு 15 விக்கெட் வந்து ஒரு மேட்சுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது பவுலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த பிட்ச்ல என்ன அப்படிங்கிறது நான் சொல்லணும் இல்ல, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ நீங்க ஒரு மினி லீக் மெகா லீக் டீம் கிரியேட் பண்றவங்க வந்து ஒரு பவுலர்ஸுக்கு ஃபேவரட்டா ஒரு 2-3 டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்க. அதுலயும் குறிப்பா ஃபாஸ்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா முதல் 2 மேட்ச் வந்து ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னர்ஸுக்குமான வித்தியாசம்னு பாத்தீங்க அப்படின்னா 9 விக்கெட். இந்த மேட்ச்ல ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்குமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா 8 விக்கெட். இந்த மேட்ச்ல வித்தியாசம் பாத்தீங்கன்னா 0 விக்கெட். ஸோ இந்த 2 மேட்சுக்கு அதே மாதிரி ஆச்சுன்னா அப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஒன்னு வந்து காமனா பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டீம் கொடுங்க. இன்னொன்னுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி டீம் செட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலா பாத்தீங்கன்னா நமக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் இந்த பிட்ச்ல கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 3 மேட்ச். அதுல ஒரு மேட்ச் மட்டும் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 மேட்ச் வந்து பேட்டிங் செகண்ட் வந்து வின் பண்ணி இருக்காங்க. ஸ்கோர் வைஸா பார்க்கும்போது 0ல இருந்து 150 தான் 6 இன்னிங்ஸ் ஆடி இருக்காங்க. 150 பிளஸ் இந்த பிட்ச்ல இதுவரைக்கும் ரன்ஸ் வந்து வரவே இல்லை. அண்ட் ஹை ஸ்கோர் ஓவர் இன்வென்சிபிள் 147 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் வேல்ஸ் பிளேயர் 94க்கு 9 விக்கெட் வந்து விட்டுருக்காங்க. அண்ட் இப்போ வந்து டைரக்டா நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து லண்டன் டீம் வந்து ஓரளவுக்கு ஓகேவா அப்படிங்கிற மாதிரி டீமா இருந்தாலும்
அவங்களோட வின்னிங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டீம் நமக்கு பார்த்தோன்னே ஓ லண்டனா நல்ல டீமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க. சவுத்தர்ன் பிரைன் தோத்துருக்காங்க, மோயின் அலி பர்மிங்ஹாம்கிட்ட தோத்துருக்காங்க, வேல்ஸ் ஃபயர்ட்ட மட்டும் வின் பண்ணியிருக்காங்க, ஓவல் இன்வென்சிபிள்கிட்ட தோத்துருக்காங்க, ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தோத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்துல 5 மேட்ச் ஆடி ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம யாருமே அந்த டீமோட பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறது இல்லை. ஸோ லண்டனும் ஓரளவுக்கு வீக்கான டீம் தான். ரசல் இருந்தாலும் சரி, ஹெட்மே இருந்தாலும் சரி, லாரன்ஸ் இருந்தாலும் சரி, டவுசன் இருந்தாலும் சரி, அவங்களும் ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய ஒரு டீமா தான் இருந்திருக்காங்க. அதே மாதிரி மான்செஸ்டர் ஒரிஜினல் ரொம்ப கேவலமான டீம். அவங்க 5 லேண்டு 0 வின்னிங், இவங்க 5 லேண்டு 1 வின்னிங். ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும், எதிர்பார்க்கலாம் நம்ம. சோ பேட்டிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஜெனிக்ஸ் அண்ட் பெப்பர், போப்பு, லாரன்ஸ், ஹெட்மயர், ரசலி, விட்லி அடுத்து டவுசன். சோ 8 பேட்டிங் லைனப் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க இந்த டீம்ல. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரசல் கிட்ட இருந்து ஆல்ரவுண்டர் முதல் 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பேட்டிங் ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. அதுலயும் வந்து லாரன்ஸ் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல இருக்காரு. அதுவும் 7th ஆப்ஷன்ல தான் இருக்கிறாரு பவுலிங் ஆப்ஷன் லாரன்ஸுக்கு. 6th ஆப்ஷன்ல தான் நம்ம ரசலும் இருக்கிறாரு. மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ். இது வந்து கிரிச்லி வந்து கொஞ்சம் ஸ்பின்னர் தான், ஆனா இருந்தாலும் நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். மினிமம் நீங்க அவர்கிட்ட இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ரசல் கிட்ட இருந்தும் மினிமம் ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். லாரன்ஸ் கிட்ட இருந்து இன்னைக்கு மேட்ச்ல ஒரு 50 பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். போப் கிட்ட இருந்து இன்னைக்கு மேட்ச்ல குறையாம நீங்க ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நல்லா ஸ்கோர் பண்ற வாய்ப்பு இருக்கு. மான்செஸ்டர்ல பெருசாலாம் ஒன்றும் அட்டாக் பண்றதுக்கு இல்ல. பெப்பர் கிட்ட இருந்து ஒரு மினிமம் ஒரு 30+ பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஜெனிக்ஸ்ல இருந்து ஒரு குறையாம ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். சிவம் ஹெட்மேயர்கிட்ட இருந்து பெருசா ஃபேண்டசி பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த இதுல ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸா இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பெப்பரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாரன்ஸ், ரசல், பீச்லி. ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ்க்கு வந்து உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து இப்போ கொடுத்துக்கோங்க. டவுசன் இருந்து குறையாம நீங்க 60+ பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே பேட்டிங் பிளஸ் பவுலிங் சொல்லி சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்றாரு. தொடர்ந்து 4 மேட்சா அவர் விக்கெட் எடுக்காத மேட்சே இல்லை. பிளஸ் அவருக்கு வந்து பேட்டிங் பேக்கப்பும் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா மேட்சும் பேட்டிங்லயே ஒரு கணிசமான ஸ்கோர் ஆடி கொடுத்துட்டு தான் இருக்காரு. பவுலிங்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஸ்டோனி, எல்லிஸ், கிளீசன். இதுல வந்து எல்லிஸ் வந்து சூப்பரா பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்ணுவாரு. கிளீசனும் ஓரளவுக்கு நல்லாவே இங்கிலாந்து மெயின்ஸ் பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால அவர்கிட்ட இருந்தும் மினிமம் 30 பாயிண்டும், எலிஸ்ட இருந்து 60 பாயிண்டும், உங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனா ஸ்டோன் கிட்ட இருந்து ஒரு 30 பாயிண்ட், மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தா கூட 30 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க. அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா போப்புக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், லாரன்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், எலிஸ்க்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். டவுசனுக்கும் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தாராளமா உங்களுடைய ஸ்மால் லீக், மினி லீக், மெகா லீக்ல 4 லீக்லயுமே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இந்த 4 பிளேயர்ஸையுமே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து மான்செஸ்டர் ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் பெருசா ஆடல. இவங்களும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் 5 வேல்ஸ் ஃபயர்ட்ட தோத்தாங்க, ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் தோத்தாங்க, சவுத்தர்ன் பிரைட்ட தோத்தாங்க, நார்த்தன் சூப்பர் ஜார்ஸ் தோத்தாங்க, ஓவல் இன்வென்சிபிள்ட்ட தோத்துருக்காங்க. இந்த மேட்ச் தான் ரொம்ப முக்கியமான மேட்ச் ஃபார் மான்செஸ்டர் ஒரிஜினல். ஏன்னா கடைசி இடம் பிடிக்கலாமா வேணாமாங்கிற மாதிரியான மேட்ச். இதுல ஒருவேளை லண்டனை வின் பண்ணிட்டாங்கன்னா இவங்களும் 6 விளையாண்டு 1 மேட்ச் வின்னிங் ஆவாங்க, அவங்களும் 6 விளையாண்டு 1 மேட்ச் வந்து வின்னிங் ஆவாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் தான் இது. ஸோ ஆனா ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு இல்ல, கடைசி பிளேஸுக்கு. ஸோ பிலிப் சால்ட், ஹஸ்ட், ஸோ 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பிலிப் சால்ட்டும் அவரால் ஏண்டது ஆடுறாரு, ஹஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு லாஸ்ட் 2 மேட்சாவே நல்லாவே ஆடி கொடுத்தாரு. மீதி இருக்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஓவர் 10 எல்லாம் எதுக்கு டீம்ல வச்சு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்காம என்ன பண்றாங்கன்னே தெரியல. ஏன்னா அவர் நல்ல பவுலிங் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். நம்ம பிக் பாஸ் லீக்லாம் அவர்லாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பேட்டிங்கும் பண்ணுவாங்க, பவுலிங்கும் பண்ணுவாங்க. இஷ்டத்துக்கு டீமே இறக்க தெரியாம ஹோல்டனை வந்து கடைசி இறக்குறது, அப்புறம் வந்து லாடலன்னு சொல்லி வெளியே எடுக்கிறது, இதெல்லாம் வச்சு ஒரு டீமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா குழப்பி வச்ச மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஆனா ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்கக்கூடிய டீம். இதுல வந்து பாருங்க, வால்டர் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், சிகண்டர் ராசா ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர், ஓவர்டன் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லி 3 பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 பேர்கிட்ட இருந்துமே நீங்க குறையாம நல்ல பாயிண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் குறிப்பா வால்டர், சிகண்டர் ராசா கிட்ட இருந்து 2 பேர்கிட்ட இருந்துமே மினிமம் நீங்க வந்து 50 பாயிண்ட் ஷுவரா எதிர்பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ச்ல ராசா 2 விக்கெட், ஒரு 50 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த மேட்ச் ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட், ஒரு 8 பாயிண்ட். இந்த மேட்ச் ஒரு 20 பாயிண்ட், இந்த மேட்ச்ல ஒரு 50 பாயிண்ட் சொல்லி
ஓரளவுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வால்டர் இந்த மேட்ச்ல ஒரு 30 பாயிண்ட், இந்த மேட்ச்ல ஒரு 50 பாயிண்ட், இந்த மேட்ச் மட்டும்தான் ஃபிளாப், இந்த மேட்ச்ல ஒரு 30 பாயிண்ட், இந்த மேட்ச்ல 30 பாயிண்ட் சொல்லி சராசரியா வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு. அதான் ஆல்ரவுண்டர் இம்பார்ட்டன்ஸ். ஏதாச்சும் ஒரு இதுல பெருசா ஆடி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டாம் ஹார்ட்லி சோ ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு. ஒரு கேம் சேஞ்சரா வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பவுலிங் ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 4 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன், சிகண்டர் ராசா 5வது பவுலிங் ஆப்ஷன், வால்டர் வந்து 6வது பவுலிங் ஆப்ஷன். ஓவர்டன் பவுல் பண்ணலனாலும் அவருக்கும் ஆப்ஷன் இருக்கு, திடீர்னு கொடுக்கலாம். அண்ட் ஃபரிக்கி, ஒசாமா மீரி சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பவுலிங் பண்றாங்க. ஒசாமா மீர்லாம் லாஸ்ட் 2 மேட்சா 3 மேட்சாவே நல்லாவே பவுலிங் பண்ணிருக்காரு. நான் லாஸ்ட் 2 மேட்சா அவரை பிக் பண்ணிட்டு இருக்கேன், நல்லாவே விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருக்காரு. கொரியா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓவர் பவுல் பண்றாரு. ஃபரிக்கும் வந்து பேக் டு ஃபார்ம் கொஞ்சம் தொடர்ந்து 2 மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா 20 பால் பவுல் பண்றாரு. முதல்ல அப்படி இல்ல, 10 பால் பவுல் பண்ணி விட்டாங்க. அடுத்து லாஸ்ட் 2 மேட்சா நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த டீம்ல வந்து பிலிப் சால்ட்ட கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, வால்டரை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, சிகண்டர் ராசாவை ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, ஃபரிக்கிய ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க, நம்ம ஒசாமா மீர் 5 பேரை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டனும் பிலிப் நம்ம வால்டரு, சிகண்டர் ராசா, பிலிப் சால்ட் இந்த ஒரு 3 பேரை வந்து நீங்க வந்து கொஞ்சம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்லயும் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம் பார்க்கணும்னா இதுதான் ஒரு சேஃபான ஸ்மால் லீக் டீம். பிலிப் சால்ட், லாரன்ஸ், போப் கேம் சேஞ்சர் ஆப்ஷன், ராசா, ரசல், வால்டர், டவுசன், ஃபரிக்கி, ஸ்டோனு, எலிஸ், ஒசாமா மீர். ஸோ எல்லாமே சேஃபான ஆப்ஷன். கேப்டன் வைஸ் கேப்டன் இதுதான் இன்னைக்கு மேட்ச்ல ரசலு, வால்டரு, ராசா, டவுசன் சொல்லி இந்த 4 பேரே தான் எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனா உங்க ஆப்போனன்ட் எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேம் சேஞ்சரா போப், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டோனு, மேட்சன், டாம் ஹார்ட்லி. ஸோ இந்த 4 பேரையுமே உங்களுடைய எஸ்எல்ஆ இருக்கட்டும், மினி ஜிஎல்ஆ இருக்கட்டும், மெகா ஜிஎல்ஆ இருக்கட்டும், இந்த 4லுமே நீங்க வந்து இந்த கேம் சேஞ்சர் ஆப்ஷனை கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வீடியோவை மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்க. குறிப்பா நான் சொன்னது போல நம்மளுடைய பாட் t.me/letsplay fantasy LETSPLAY fantasy அந்த நம்ம இதை போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து நம்மளுடைய பாட்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க. இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி வின்னிங் ஸ்கிரீன்ஷாட்டை அதுல ஷேர் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் எந்த டவுட்டா இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ்ல நம்ம பாட்ல கேளுங்க. அதனால கண்டிப்பா உங்களுக்கு தேவையான ரிப்ளை கொடுக்குறேன். கொஞ்சம் நம்ம வந்து சேர்ந்து பிளே பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா டெலகிராம்ல பாட் ஐடி இருக்கும். முன்னாடிலாம் அப்படிதான் நம்ம வந்து நல்லா வந்து எல்லாரோட வின்னிங் ஸ்கிரீன்ஷாட்டை வாங்கி நம்ம சேனல்ல போட்டு இந்த மேட்ச் வின் பண்ணி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்பதான் அது ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்னால மட்டும்தான் முடியும். ஸோ மறக்காம நீங்க எந்த டீம் போட்டாலும் சரி, நம்ம டீம் போட்டாலும் சரி, இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வேற சேனல்ல பார்த்து டீம் போட்டாலும் சரி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எதுவும் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்களா, இல்லை ஒரு சிலர் வந்து கான்டெஸ்ட் ஜாயின் பண்றத கூட மிஸ்டேக் பண்ணுவாங்க, அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு தான் நம்ம கேட்கறோம். அதுக்காக நம்ம பிரைம் இந்த மண்ணாங்கட்டி எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் நம்ம சேனல். ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க போறேன் அப்படிங்கறதுனால தான் இந்த பாட்டை வந்து கொஞ்சம் ஆக்டிவா வச்சுக்கலாம், நம்ம யூஸருக்கு கூட இன்னமும் நல்லா உள்ள போய் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான். ஸோ முன்னாடி பண்ணதுதான். ஸோ ஏதோ புதுசா பண்றதுலாம் கிடையாது. முன்னாடி நம்ம சேனல்ல வந்து அப்படிதான் நம்ம யாருமே வந்து அவங்க யூசர் வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் சேனல்ல போட மாட்டாங்க, நம்ம சேனல்ல தான் போடுவோம். ஸோ அதனால வின்னிங் ஸ்கிரீன்ஷாட் ஆர் லாஸ் ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே ஷேர் பண்ணுங்க. குறிப்பா லாஸ் ஆனீங்கன்னா ஷேர் பண்ணிடுங்க, ஏன்னா அதுதான் உங்களை கரெக்ட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.